குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியுரிமை, யார் யார் இந்த நாட்டில் குடியிருக்கலாம் என்று 1955 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம் என்று ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 தகுதிகள்ல ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்க இந்தியாவில் குடியுரிமை பெற்று இந்திய குடிமக்களாக வாழலாம் என்று அவர்கள் அந்த சட்டம் சொல்லுகிறது. அந்த சட்டத்தின்படி யார் யார் இந்திய குடியுரிமை பெற்று இந்தியாவில் வாழலாம். பாயிண்ட் நம்பர் 1, பை பர்த், பிறப்பினால் இந்தியாவில் பிறந்தவர்கள் 1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். 1950 குடியரசு தினத்திற்கு பின்னர் பிறந்த குழந்தைகள் அனைவரும் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர்கள். 1, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பை பர்த், பிறப்பினால். அதாவது இது எந்த சட்டம்? 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட், 1955 இந்திய குடியுரிமை சட்டம். எந்த தேதியிலிருந்து? 1950 ஜனவரி 26க்கு பின்னர் இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் ஆவார்கள். இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன். இதுல ஃபாரின் டிப்ளமேட்ஸ், வெளிநாட்டிலிருந்து இங்க பணியாற்றுவாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அமெரிக்க தூதரகம் இருக்கு, சீனாவின் தூதரகம், பாகிஸ்தான் தூதரகம், பங்களாதேஷனுடைய தூதரகம், இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய தூதரகமும் இங்க இருக்குமா இல்லையா இந்தியாவில்? அந்த டிப்ளமே அங்க யார் பணியாற்றுவா? அந்த நாட்டை சார்ந்தவர்கள் தானே இந்த பணியாற்றுவாங்க. அவங்கள ஃபாரின் டிப்ளமேட்ஸ் என்று சொல்லுவோம். அயலக பணியாளர்கள், வெளிநாட்டிலிருந்து இங்கே டிப்ளமேட்ஸா இருக்கும். அந்த மாதிரி பணியாற்றுகின்றவர்களுக்கு இங்க குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இங்கிலாந்திலிருந்து ஒரு இங்க இருக்கு, இங்கிலாந்தினுடைய அலுவலகம் இங்க இருக்கு. அந்த அலுவலகத்துல பணியாற்றுவதற்காக இங்கிலாந்துல இருந்து ஒரு ஃபேமிலி இங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை குழந்தை பிறந்துருது. 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் குடியுரிமை, அதனால இந்த குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, அதனால இதுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க முடியாது. அதைத்தான் ஃபாரின் டிப்ளமேட்ஸ். ஃபாரின் டிப்ளமேட்ஸ் என்றால் அரசியல் விவேக பணியாளர்கள். அரசியல் விவேக பணியாளர்கள்னு தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல ஃபாரின் டிப்ளமேட்ஸ். இந்த நாட்டின் தூதரகம் சம்பந்தமாக எல்லா நாட்டினுடைய தூதரகமும் இங்க இருக்கும். ஃபாரின் எம்பசி அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னாக்கா அமெரிக்காவுடைய ஃபாரின் எம்பசி சென்னையில் இருக்கும். அந்த ஃபாரின் எம்பசியில போய் நீங்க விண்ணப்பிக்கணும். உடனே அவங்களுக்கு தகுதி இருந்தால் இங்க இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கும் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. அங்கு பணியாற்றுகின்றவர்கள் யாரு? அங்க முக்கியமான அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்கும். அவங்களுக்கு இந்த நாட்டில் குழந்தை பிறக்குதுன்னு, இந்த நாட்டில் 5 வருஷம் இருக்காரு, அவருடைய குழந்தை இங்கே பிறந்துருச்சு. அப்போ அவர் இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் பை பர்த். ஆனால் எக்ஸப்ஷன் ஃபாரின் டிப்ளமேட்ஸினுடைய அரசியல் விவேக பணியாளர்களினுடைய குழந்தைகளுக்கு இது மறுக்கப்படுகிறது. அவங்க they are all exempted. இது 1. 2வது மரபு வழி, பை டிசென்ட். பை டிசென்ட்னு சொல்றோம். மரபு வழி. முதல்ல பிறப்பு, அடுத்தது மரபு வழி. 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் இந்திய எல்லையிலிருந்து வெளியில வாழ்றாங்க. இப்போ இப்படி வச்சுங்களேன், சிலோனில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திற்காக வேலைக்கு போனவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க மரபின் வழியாக இந்தியர்கள் இல்லையா? மரபு வழியாக இந்திய மக்கள் தான் அவங்க.
ஆனால் அங்கே போய் வேலை செய்ய போனாங்க, இங்கே அல்லது இங்கிலாந்தில் வேலை செய்ய போயிட்டாங்க, அல்லது வேற நாட்டிற்கு வேலை செய்ய போயிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டை சார்ந்தவர்கள். அது மாதிரி 1950 ஜனவரி 26க்கு பின்னர் இந்திய எல்லையிலிருந்து வெளியே வாழ்கின்ற, இந்த நாட்டில் இல்லாம வெளியே வாழ்கின்ற தாய் அல்லது தந்தை, அவங்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகள் என்ன பண்ணலாம், அதாவது 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் வெளிநாட்டில் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. 1950 ஜனவரி 26க்கு பின்னர் இந்த நாட்டிலிருந்து வெளியே சென்று அங்கே இருக்கக்கூடிய தாய் அல்லது தந்தை ஒருத்தர் தான் போகும். இப்போ 1950 இப்போ வச்சுங்களேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒருத்தர் அமெரிக்கா போயிடுறார், அங்கேயே செட்டில் ஆயிடுறார், அந்த நாட்டினுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அவர் இந்த நாட்டை சார்ந்தவர் தான், இந்த நாட்டு. அப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை இங்கே வந்து எங்கள் அப்பா இந்த நாட்டுக்காரரு, ஆனால் அவர் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு, ஆனால் நான் அமெரிக்காவில் தான் பிறந்திருக்கேன், ஆனாலும் எனக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விண்ணப்பிக்கணும். ஏன்னா மரபு, அவங்க அப்பா இந்த நாட்டுக்காரரு அல்லது அவங்க அம்மா இந்த நாட்டுக்காரவங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தை அது இங்கே வந்து குடியுரிமை வேணும்னு கேட்குது, கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ இது 2வது, பை பர்த், மரபு வழியாக. 3வது பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு. பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு. அதாவது வெளிநாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு குடும்பம் இங்கேருந்து இங்கிலாந்திற்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ போயிடுச்சு, போய் அங்கேயே தங்கியிருக்காங்க. 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, அங்கேயே தங்கியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த நாடு வேண்டாம் அப்படின்னு தோணுது, அந்த நாடு வேண்டாம் அப்படின்னு இங்கே வர்றாங்க. இங்கே வந்து அவங்க வந்து 6 மாதம் இங்கே இருக்கணும். 6 மாதம் இருந்ததுக்கு பின்னர் அவங்க ஒரு அப்ளிகேஷன் போடணும், இந்த நாட்டிலேயே நான் இனிமேல் இருக்க போகிறேன், நான் அங்கே வேண்டாம் என்று அந்த நாட்டினுடைய குடியுரிமையை ரத்து செய்து விட்டு. புரியுதா? இங்கேருந்து ஒருத்தர் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகிட்டார், 20 வருஷம் ஆச்சு, அங்கே இருந்துட்டார், அந்த நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கிட்டார். இப்போ இந்த நாட்டு குடியுரிமை இல்லை அவருக்கு, அந்த நாட்டினுடைய குடி. ஆனால் அவருக்கு வந்து சரி இனிமேல் நம்ம இந்த நாட்டில் இருக்க வேண்டாம், நம்ம சொந்தக்காரங்க உறவுங்கள்லாம் நமக்கு இந்தியாவில் தானே இருக்காங்க, நாம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு அவர் இங்கே வந்தாருன்னு வச்சுங்க, வரணும். வந்து 6 மாதங்கள் இங்கே இருக்கணும். இருந்ததற்கு பின்னர் அவர் விண்ணப்பம் செய்யணும், இந்த மாதிரி நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறேன் என்று விண்ணப்பம் செய்து பதிவு செய்து கொண்டதற்கு பின்னர் அவருக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமை வழங்கப்படும். இது ஒன்று. அப்போ என்ன பண்ணோம், அவர் அந்த நாட்டினுடைய குடிமையை ரத்து பண்ணிட்டு இங்கே வந்து இனிமேல் நாங்கள் இப்போ உதாரணத்திற்கு நம்ம ராகுல் காந்தியினுடைய அம்மா யார், அவங்க வந்து இத்தாலிக்காரவங்க. ராகுல் பிறந்ததே இத்தாலி, ஆனால் அவங்க அப்பா இந்த நாட்டினுடைய குடி, அதனால அவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து இனிமேல் நான் இங்கே இருக்கேன் என்று அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் படி அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க, அவங்க இந்திய குடிமகனாக வாழலாம். இது 3வது. 4வது, இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்திய குடிமகனாக இருந்து வெளிநாட்டில் அதாவது நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும், ஆனால் வெளிநாட்டில் நீங்கள் யாராவது திருமணம் செஞ்சிடறீங்க. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் போய் வெளிநாட்டில் வசிக்கிறார், வெளிநாட்டில் வசித்து அந்த நாட்டினுடைய ஒரு பெண்ணையோ அல்லது இந்த ஒரு ஆண் வந்து அந்த நாட்டினுடைய பெண்ணையோ அல்லது ஒரு பெண் வந்து அந்த நாட்டினுடைய ஆணையோ திருமணம் செய்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அதாவது இருங்க நான் சொல்றேன். அதாவது இங்க இந்திய குடிமக்களை திருமணம் செய்த வெளிநாட்டவர் ஒருத்தர் வெளிநாட்டில இருந்து வர்றார், இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்துக்கிறார். அல்லது வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண் இங்க வர்றாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப திருமணம் செஞ்சுட்டு இனிமே நான் இந்த நாட்டிலேயே இருக்க போறேன் என்று அவங்க
அப்ளிகேஷன் கொடுத்து தங்களை பதிவு செய்து கொண்டால் அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறுவார்கள். ஸோ திருமணத்தின் மூலமாக, இது 4வது பதிவு, பை மேரேஜ். ஸோ இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து நான் இந்த நாட்டிலேயே வசிக்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்து கொண்டு நான் இனிமே என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவனுடன் நான் இங்குதான் வாழப்போகிறேன் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்தது, இது 4வது பை மேரேஜ். 5வது பை மேரேஜ், திருமணத்தின் மூலமாக. 5வது பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன் அப்படின்னா இயல்பாக அப்படின்னு அர்த்தம். அதாவது இயல்பாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து 6 கண்டிஷன் இருக்கு. 1, இந்திய அரசு பணியில் இருக்கணும். இந்திய அரசு பணியில இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு இப்படி வச்சுக்கோங்க, இந்தியாவில் குடியுரிமை பெற தகுதி உள்ள நாடுகள், குடியுரிமை பெற தகுதியற்ற நாடுகள்னு சில நாடுகளை இந்தியா வச்சிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு பாகிஸ்தான்ல இருந்து அல்லது பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தர் வந்து நான் இந்த நாட்டினுடைய அதாவது நீங்க வச்சுங்களேன், நேச்சுரலைசேஷன்னா இயல்பாக இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நாட்டோடு ஒன்றிணைந்து இந்த நாட்டு மக்களோடு நான் இயல்பாக இணைந்து வாழ்வுவேன் என்ற தன்மை உடையவர்கள். இப்போ இந்த நாட்டில் வந்து ஒரு பாகிஸ்தான்காரன் வந்து நான் இந்த நாட்டிலே இருக்கேங்க, இந்த நாட்டு மக்களோடு சேர்ந்து இவங்களோட இணைந்து நான் செய்கின்றேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் நாம் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற சில நாடுகளை வந்து இந்தியாவில் குடியுரிமை பெற தகுதி அற்ற நாடுகள்னு நம்ம வச்சிருக்கோம். அப்படி இல்லாத நாடுகள் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதியுடைய நாடுகள் என்று நாம அறிவிக்கப்பட்ட நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து இந்த நாட்டிலேயே 1 ஆண்டு இருந்து இந்த மக்களோடு நன்றாக பழகி நான் இந்த நாட்டிலே இருக்கேன், எனக்கு நீங்க குடியுரிமை கொடுங்க என்று கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இப்போ நீங்க ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு மோடியினுடைய அரசாங்கத்தில், இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தினர், ஏன்னா இஸ்லாமியர்கள் இங்கே வந்தால் அந்த நாட்டில் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் அந்த நாட்டில் இந்துக்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அல்லது பிற பௌத்தர்களோ அல்லது ஜைனர்களோ அங்கே இருக்காங்கன்னு, சீக்கியர்களோ அங்கே இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி அவங்க இஸ்லாமியர்களாக இருக்கிறதுனால இந்த மதத்துக்காரவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அங்கே பிடிக்காது, பாகிஸ்தானில் இருக்க பிடிக்காது. நம்ம இந்தியாவுக்கு வரலான்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க பாகிஸ்தானுடைய சிட்டிசன் இல்லையா. ஆனால் அவங்க இங்கே வந்து ஏன் நான் இங்கே வந்துடுறேங்க, நான் இங்கே இருக்கிற மக்களோட நான் வாழ தயாராக இருக்கேன், எனக்கு நீங்கள் குடியுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் என்ன இருக்கணும், இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு தகுதியுடைய நாடுகள்னு நாம் வச்சிருக்க நாடுகள்ல இருந்து வரணும். பாகிஸ்தான் அப்படி இல்லை. ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த நாடுகளில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத மற்ற மதத்தினர்கள், ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு அந்த நாடு அது அவங்க நாடு, அந்த மதத்தை சார்ந்த நாடு, அவங்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்காது. பிற மதத்தவர்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும், அவங்க அங்கே வாழ முடியாமல் இருப்பாங்க. அவங்க இங்கே வந்து நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் என்று ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டது. அப்போ குடியுரிமை பெற தகுதியற்ற நாடு என்று அறிவிக்கப்படாத நாடு, அந்த நாட்டிலிருந்து வரணும். 1. 2வது, அந்த நாட்டினுடைய குடியுரிமையை அவங்க வேணான்னு விட்டுட்டு வரணும். 2வது. 3 அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம், அல்லது அந்த நாட்டில இருந்து இங்க வந்திருப்பாங்க, இந்த நாட்டினுடைய அரசு பணியில், அதாவது இந்த நாட்டிலிருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே தங்கி வேலை பார்க்குறாரு இல்லையா, அது மாதிரி
வேற ஒரு நாட்டிலிருந்து இங்கேயே வந்து பணியாற்றி இங்கேயே அவருக்கு நல்லா பழகிடுவாங்க, நல்லா செட் ஆகிடுவாங்க. செட் ஆனதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்து இந்த பணியிலே இருந்து நான் இங்கேயே நான் இருந்துக்கிறேன் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால் அவர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யணும்னா, அவர்கள் குடியுரிமை பெற்றதுக்கு பின்னர் நிச்சயமாக 1 ஆண்டு முடிவடைஞ்சிருக்கணும். அப்புறம் இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க விண்ணப்பம் செய்யும் போது பண்ணணும். ஒன்று. அடுத்தது குட் கேரக்டர்ஸ். இது ஒன்று. அதாவது இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு தகுதியுடைய நாட்டிலிருந்து வந்து சிறந்த பண்புடையவர்களாக இருந்து 1 ஆண்டுக்கு மேலே இங்கே இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நம்முடைய 8th ஷெட்யூல், 8வது அட்டவணை. 8வது அட்டவணையில் இந்தியாவின் மொழிகள் என்று சில மொழிகள் இருக்கு. அந்த மொழிகளில் ஏதாவது ஒன்றாவது நன்றாக பேச எழுத தெரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி தெரிஞ்சவங்க நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும், நான் இங்கே இருந்துக்கிறேன் என்று இந்தியாவில் குடியிருப்பதற்கு தகுதியுடைய நாட்டிலிருந்து வந்தவங்க 1 வருஷத்துக்கு மேலே இருந்து இந்த மொழியெல்லாம் எனக்கு தெரியும், இந்த நாட்டோடு இயல்பாக நான் இணைந்திருக்கிறேன், எனக்கு நல்ல குட் கேரக்டர் இருக்கு, எனக்கு கொடுங்க என்று விண்ணப்பித்தால் அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பார்கள். இது ஒன்று. அடுத்தது, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சயின்ஸ்ல ஒரு பெரிய ஆளா இருப்பான், ஆர்ட்ஸ் கலையில, லிட்ரேச்சர் இலக்கியத்துல, பிலாசபி தத்துவத்துல, அல்லது வேர்ல்டு பீஸ் உலக சமாதானத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அவங்க இங்க வந்து அதுக்காக இதெல்லாம் உழைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து 1 வருஷம் இருந்துட்டு நான் இந்த நாட்டிலே நான் குடியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு நோபல் பரிசு வாங்கினவர் இருப்பார். அவருக்கு அந்த நாடு பிடிக்கல, அவருக்கு இந்தியா மேல ரொம்ப விருப்பம் இருக்கு. ஆனா இங்க வந்துடுறாரு, வந்து 1 வருஷம் இங்க இருக்காரு. 1 வருஷம் கழிச்சு நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன, நோபல் பரிசு வாங்கினவர் இங்க வரணும்னு நினைக்கிறார், சரி இருங்க என்று அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பார்கள். இதுதான் பை நேச்சுரலைசேஷன், இயல்பூட்டுகின்ற தன்மை. இந்தந்த தன்மைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேச்சுரலைசேஷனாக அவர்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி இந்த நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க அமெரிக்க குடியுரிமை வாங்கிக்கிறாங்களா இல்லையா, இங்க இருந்து இங்கிலாந்துல போய் அந்த நாட்டினுடைய குடியுரிமை வாங்கிக்கிறாங்களா இல்லையா, அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கவங்க இங்க வந்தா இந்தந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். அடுத்தது, அதாவது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். அடுத்தது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது நிலப்பகுதி இணைப்பு. இப்போ இந்த கோவா, டையூ, டாமன், இது ஆக்சுவலா இது போர்ச்சுகீசியர், இந்தியாவில் போர்ச்சுகீசியர் கையில இருந்தது இது. அதே மாதிரி பாண்டிச்சேரி யார் கையில் இருந்துச்சு, பிரெஞ்சு நாட்டினுடைய கையில இருந்துச்சு. ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரவங்க கையில இருந்துச்சு, இந்த கோவா, டையூ, டாமன் போர்ச்சுகீசியர் கையில இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பகுதியை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நீங்க இந்தியாவோட சேர்ந்துக்குங்க என்று விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த கோவா, டையூ, டாமன் என்ற போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த அந்த பகுதி என்ன ஆயிடுச்சு, இன்கார்பரேட், இந்தியாவோட இணைக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்தியாவோட இணைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர்கள். அங்க போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. இப்ப பாண்டிச்சேரி பிரான்ஸ் நாட்டினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவொடனே பிரெஞ்சுக்காரங்க அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவோட இணைஞ்சிக்குங்கன்னு அவங்க போயிட்டாங்க. அப்போ போகும்போது இங்க இருந்த பிரெஞ்சுக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, பிரெஞ்சுக்காரர்கள் பல பேர் போயிடுவாங்க, நானும் எங்க நாட்டுக்கு போயிடுறேன்னு போயிடுவாங்க. ஆனா சிலர் வந்து இங்கே வீடு வாசல், இங்கே கல்யாணம் பண்ணியிருப்பான், அவருக்கு வீடு வாசல்லாம் இங்கே இருக்கும், பிள்ளைங்க இங்கே படிக்கும், ஏன் இனிமேல் பிரான்ஸுக்கு போய்கிட்டு நம்ம இங்கே இருந்துடலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனா உண்மையில அவங்க பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர்கள். ஆனா நம்முடைய நாடு இந்தியாவோட இணைஞ்சிருச்சு, நான் பிரெஞ்சு நாட்டுக்காரனாக இருந்தாலும் நான் இந்த நாட்டோட இருக்கிறேன் என்று அவர்கள் விரும்பி விண்ணப்பம் செய்தால் அவர்களுக்கு அந்த குடியுரிமை கொடுக்கப்படும். ஸோ இதுதான் 6 கண்டிஷன்.
இந்த 6 கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கின்றவர்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள். இது குடியுரிமை பெறுவதற்கு. அடுத்தது குடியுரிமை பெற தகுதியற்றவர்கள். 1 ரினன்சியேஷன், துரத்தல். சிலர் வேண்டாம், சிலர் நல்ல இப்ப சுந்தர் பிச்சை அப்படின்னு வச்சுங்களேன், அவர் அமெரிக்காவில் போயிட்டாரு. அமெரிக்காவில் டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்கார். அவர் அமெரிக்க குடிமகனாக இருப்பார், இந்தியாக்காரர் தான், ஆனால் அங்கேயே குடியிருந்துட்டு எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று இதை எழுதி கொடுத்துருவார். இங்கே வேண்டான்ட்டு அங்கே வாங்கிக்குவாங்க. இப்போ அவர்கள் அமெரிக்க குடிமகன், இந்திய வம்சாவளி அமெரிக்க. மோடி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள்லாம் அவங்க அந்த நாட்டு குடிதான். ஆனால் அவங்க இந்த நாட்டிலிருந்து போனவங்க, ஆனால் அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெற்றவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோடியை மிக அதிகமாக வரவேற்பு கொடுத்து அவங்களோட உறவாடுவார்கள், அந்த நாட்டினுடைய குடிமுறை. இப்போ அதில் சிலர் போதும் வேண்டாம், நான் என் நாட்டுக்கே போயிடுறேன் என்று அந்த நாட்டினுடைய குடியுரிமை துறந்து விட்டு இங்கே வந்தாங்கன்னா இங்கே நாம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி இந்த நாட்டிலிருந்து எனக்கு வேண்டாம், நான் இனிமேல் என் நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு நான் போகிறேன் என்று இந்த நாட்டு உரிமையை வேண்டாம் என்று ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே போ. இப்போ இங்க இருந்து ஒருத்தர் அமெரிக்காவில் போய் 10 வருஷமா இருக்கார், அங்கேயே குடியுரிமை வாங்கிக்கிறார். அப்போ இந்த குடியுரிமை வேணான்னு சொல்லிடுறாரு. அப்போ வேணான்னு சொல்லிட்டா இனிமே ஒரு இந்திய குடியுரிமை இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருந்தது வேணான்னு சொல்லிட்டா அங்கே போய் வாங்கிக்கிட்டார். அவர் இந்தியாவுக்கு வருவார் போவார், ஆனால் ஓட்டு போட முடியாது. இந்த நாட்டினுடைய எதுலையும் அவருக்கு உரிமை கிடையாது, அந்த நாட்டுக்குடியவர். ஸோ அது மாதிரி தன்னுடைய குடியுரிமையை வேண்டாம் என்று இந்த நாட்டிலிருந்து சொல்லி சென்றவர்களுக்கு இது கிடைக்காது. அடுத்தது இப்போ சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரு குடியுரிமை எண்டுக்கு வருதுன்னு வச்சுங்க, சட்டத்தின்படி இனிமே இவருக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு டெர்மினேஷன். சட்டப்படி இந்திய குடியுரிமை ஒருத்தருக்கு முடிவுக்கு வந்தால் அதோட அவருக்கு முடிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு இதில் இன்னும் 3 ஆண்டுகள் இந்த நாட்டில் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் முடிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த குடியுரிமை இந்த நாட்டை விட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த குடியுரிமை டெர்மினேட் ஆகிடும். இதான் சட்டப்படி ஒருவருக்கு குடியுரிமை முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவருடைய குடியுரிமை அதுவாக நீக்கப்பட்டுவிடும், டெர்மினேட் ஆகிடும். இது 2வது. 3வது டெப்ரிவேஷன் என்று சொன்னால் நீக்கிறது என்று அர்த்தம். இப்போ பங்களாதேஷ்ல இருந்து இப்போ இந்த நாட்டுக்கு குடியுரிமை நைஸா உள்ள வந்துட்டாங்க, நமக்கே தெரியாது. உள்ள வந்துட்டாங்க, அப்படியே ஆளுங்களை பிடிச்சி அவங்க ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க, ஓட்டர் ஐடி வாங்கிடுவாங்க, எல்லாமே வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த நாடு அவங்களுடைய நாடு, குடியுரிமை கிடையாது. அதெல்லாம் வாங்கிடுவாங்க, நம்மளோடையே சேர்ந்தே இருப்பாங்க, நமக்கே தெரியாது. ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சு, தேர்தல் கமிஷன் எல்லா ஓட்டையும் சரிபாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிபாருங்கன்னு சொல்லிட்டு சரிபார்க்கும் போது இவர்களால் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியலைன்னு வச்சுங்க, இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் போயிடுவாங்க. இப்போ முதலே சொல்லிடுவாங்க. அப்போது தன்னால் நிரூபிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பங்களாதேஷ்காரவங்க இது எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த இது ஓட்டுப்பதிவு சரிபார்க்கப்படும் போது நிறைய பேர் அவங்களாம் பங்களாதேஷ் போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்லிட்டார், இங்கே பாருங்க, இந்த வருஷம் கடைசி, இது டிசம்பர் 24, இந்த டிசம்பர் 31க்குள்ள, ஏன்னா அமெரிக்காவில் எங்கேயோ ஒருத்தன் வசிச்சுக்கிட்டு இருப்பான், எல்லாரையும் போய் நீ இந்த குடியுரிமையா என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எங்கேயோ இருப்பான்.
இப்போ அவர் சொல்லிட்டார், இந்த டிசம்பர் 31க்குள்ள இந்த நாட்டை விட்டு இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறாமல் நீங்கள் தவறாக இங்கே தவறான குடியுரிமை பெற்று இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்களா இந்த நாட்டை விட்டு போயிடுங்க டிசம்பர் 31. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு $1000 கொடுத்து, $1000 வச்சுக்க அப்படின்னு கொடுத்து, அப்புறம் உங்களை ஃப்ளைட் டிக்கெட்டும் கொடுத்து உங்களை அனுப்பி வைப்போம். இப்படி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த டிசம்பர் 31க்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு $2500 தரேன், நீங்க போயிடுங்க அப்படின்னு. அதாவது இந்த தவறான குடியுரிமை பெற்று அந்த நாட்டிற்குள் இருப்பவர்கள், அந்த இவர் தவறான குடியுரிமை வாங்கிட்டாருன்னு தெரியப்பட்டுச்சுன்னா அவங்கள நம்ம என்ன செஞ்சோம்னா நாமே அந்த நாட்டை விட்டு அவளை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம், அவருடைய குடியுரிமையை நாம் நீக்கி விடலாம். இதுதான் நீக்குதல்னு பேர், டெப்ரிவேஷன் என்று பேர். டெப்ரிவேஷன் நீக்குதல். யாரை நீக்கணும்? இங்க தவறான குடியுரிமை அந்த நாட்டில் இருந்து நைஸா உள்ள வந்து ஒரு டூரிஸ்ட் விசால வந்திருப்பாங்க, திரும்பி போகாம இங்கே தங்கிடுவாங்க. தங்கிட்டு ஒரு போலி பாஸ்போர்ட் மூலமா வந்துருவாங்க, அல்லது பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, அப்படியே உள்ள நுழைஞ்சிருவாங்க. சிலோன்ல இருந்து அப்படியே கள்ளத்தோணியின் வழியாக உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து இங்கே அப்படியே நம்ம மக்களோட மக்களாம் அப்படியே கலந்துருவாங்க, நமக்கு தெரியாது. அப்படியே ஒரு ஓட்டர் ஐடி வாங்கிக்குவாங்க, அப்படியே ரேஷன் கார்டு வாங்கிக்குவாங்க, நமக்கு தெரியாது, நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் அவங்க சிலோன்காரவங்க அல்லது பங்களாதேஷ்காரவங்க அல்லது பாகிஸ்தான்காரவங்களாம் இருப்பாங்க. அரசாங்கம் எப்பயா கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னாக்க நீங்கள் தவறாக குடியுரிமை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த குடியுரிமையை அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டெப்ரிவேஷன் பேர். ஸோ இதுதான் இந்தியாவில் யார் யாரெல்லாம் குடியுரிமை பெற்று இருக்கலாம், யார் யாரெல்லாம் குடியுரிமைக்கு யார் யாரெல்லாம் நீக்கலாம் என்பதற்கு. குடியுரிமை பெறுவதற்கு 6 பாயிண்ட், குடியுரிமை வேண்டான்னு உங்களை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு 3 பாயிண்ட். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை பற்றி நமக்கு ஒரு தரவு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.